இந்த உலகத்துல ரொம்ப விசித்திரமான ஒரு ஏரி இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கடல்லையே பெருசா ஒன்றும் விசித்திரம் இல்லை, அதுக்கப்புறம் ஏரியில போய் என்ன விசித்திரம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது விசித்திரம் தான். நான் ஏன் அப்படி சொல்றேன், இந்த ஏரி எங்க இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. பொதுவாக தண்ணி எந்த கலர் அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது கேட்டால் நம்ம சின்ன வயசில் அது நீல நிறம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நமக்கு கொஞ்சம் நாலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் இதே கொஸ்டினை நம்மக்கிட்ட யாராவது கேட்டால் தண்ணிக்கு கலரே இல்லை, அது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் கடல், ஆறு, ஏரி இந்த மாதிரியான பகுதிகளில் பார்க்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு கலர் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம கையில் அந்த தண்ணியை எடுத்து பார்த்தோம்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இது நார்மல். ஆனால் ஒரு இடத்துல தண்ணி நல்ல பிங்க் கலராக இருந்தால் எப்படி இருக்கும், அதை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலுமே அது பிங்க் கலராக தான் இருக்கும். அந்த தண்ணி இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்னா இயற்கையோட படைப்பில் இது விசித்திரமான ஒன்று தானே. இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தண்ணீர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் தான் தண்ணீர் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. இந்த ஏரிக்கு பேர் லேக் ஹீலியர். இந்த லேக் ஹீலியர்னு சொல்லக்கூடிய இந்த பிங்க் கலர் ஏரி கடல்ல இருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஏரியோட நீளமும் அகலமும் பார்த்தோம்னா 6 மீட்டர் நீளமும் 250 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு ஏரி தான் இந்த லேக் ஹீலியர். இந்த ஏரியோட உப்பு தன்மை கடலை விட 10 மடங்கு அதிகம். அதனால் 20th செஞ்சுரி வரைக்குமே இதில் உப்பு எடுத்து பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த ஏரியில் உப்பு எடுக்கிறது தடை செய்யப்பட்டு ஆஸ்திரேலியாவோட இயற்கை அதிசயங்களில் ஒன்றா இந்த இடம் கருதப்படுது. இந்த ஏரியில் இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலருக்கு காரணம் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய டொனாலியல்லா சலினா அப்படிங்கிற பாசியும் இன்னும் சில நுண்ணுயிரிகளும் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சந்தேகப்படுறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த கலருக்கு என்ன காரணம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே 2022 இருந்து இந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் மாற தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான காரணமும் இப்போ வரைக்குமே தெரியல. அதே நேரத்தில் உலகத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஏரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி மெக்சிகோலையும் கொலரிடா அப்படின்ற பகுதியில் இதே மாதிரியான ஒரு ஏரி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்த ஏரி ஒரு தனியார் உப்பு நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏரி பிங்க் கலரில் இருக்கிறதால நிறைய மக்கள் இதை ஆண்டுதோறும் இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிங்க் கலருக்கான சரியான காரணம் இப்போ வரைக்கும் தெரியாததால் இது ஆஸ்திரேலியாவோட இயற்கை அதிசயங்களில் ஒன்றாவும் ஒரு விசித்திரமான ஏரியாவும் தான் இன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.